இது ஒரு 3D கனவா இருக்கு. நைனா, உங்க கனவுல சாமுராய் அக்கா வந்தாங்களா? உனக்கும் அதே கனவு வந்துச்சா? நானும் அதே தான் பார்த்தேன். இதுக்கு அர்த்தம் இவங்களும் பார்த்திருக்காங்க. ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல ஹாரி, மொத்த குடும்பமும் ஒரே கனவு கண்டு இருக்கோம்ல. ஏதோ எப்படி புரியல, குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் எப்படி ஒரே கனவு வந்துச்சு? அநேகமா உங்களுக்கு விளையாட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, என்ன கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கோ என்னமோ. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னன்னா, நம்ம குடும்ப உறவு ஒரு ஸ்ட்ராங்கான கம்மால ஒட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி கனவு வருது. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. நமக்குள்ள அவ்வளவு ஒற்றுமை, இப்படியே ஒன்னா இருக்கணும். ஸ்பீடா ஓடுது, பாத்து போயிட்டு வாங்க ஹாரி. கிளம்புறேன். ஷின்சான், சீக்கிரம் ரெடி ஆகு. உன்னோட பஸ் வந்துருச்சு ஷின்சான். வா ஷின்சான், சீக்கிரம் வா. டிரைவர் அண்ணா, கொஞ்சம் நில்லுங்க ப்ளீஸ். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது நமக்கு நடுவுல ஒரு நிஞ்சா உளவாளி இருக்கா அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட அப்பள மாதிரி ரவுண்டான முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் உங்களுக்கு விசுவாசமானவன். பக்கத்துல பலூட சாப்பிட வந்தேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறம் நீதான் குற்றவாளின்னு எனக்கு தெரியும். குற்றத்தை ஒத்துக்கோங்க ப்ரோ, பிரச்சனை கம்மியாகும். அதான் நான் இருக்கேன்ல. அந்த நிஞ்சாவுக்கு அவ்வளவு தைரியமா? அவன் எவ்வளவு தைரியம் இருந்தா கசாமா கோட்டைக்குள்ளே வந்து கசாமாக்கு சவால் விடுவான். அவனை ஜெயில அடைச்சு அவனை தலைகீழ தொங்க விடணும். எங்க தலைகீழ தொங்க விட்டு காட்டு. இவன் தான் அந்த உளவாளி வீரர்களே. உடனே அவனை நாங்க பிடிக்கிறோம். உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. கசாமாவோட கோட்டை எனக்கு சொந்தம். ஷின்சான், நீ எதுக்காக ஸ்கிரீன் பிளேவை மாத்திக்கிட்டு இருக்க? என்னோட ஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரி எல்லாம் எழுதவே கிடையாது. அந்த ஸ்கிரிப்ட் உன்ன மாதிரி மொக்கையா இருந்துச்சு கசாமா. சரியா சொன்ன. அட, அவன் எங்க சரியா ஜிங்கிச்சுக்கோ வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பாடு என்னாச்சு? ஜிங்கி ஜிங்கி. நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? 2 நிமிஷம் பேசிட்டு வரலான்னு பக்கத்து வீட்டுக்கு போனா அதுக்குள்ள சொரங்க பாதையை தோண்டி வச்சிருக்காங்க. நாங்க இறங்குவோம்ல. ஷின்சான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஷீரோ தான் இந்த குழியை தோண்டி வச்சிருக்கான். மறுபடியும் நம்ம சிமெண்ட் போட்டு இத சரி பண்ணணும். இருக்கட்டும், விடுங்கம்மா, நல்லா தானே இருக்கு. என்ன அழகா இருக்கீங்கன்னு ஸ்விம்மிங் பூல பண்ணிருக்காங்க. நீ தானே ஷீரோவை பாத்துக்கிற, அப்ப அவன் பண்ண தப்புக்கு நீ தான் பொறுப்பேத்துக்கணும். நேரத்தை வீணடிக்காம இந்த குழியை மூடி வை. என் வாயை பார்க்காத, சொன்ன வேலையை செய். இது ராஜமாதாவோட ஆர்டர். நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷீரோ? என்ன பண்ண விட. இப்பதான் திட்டு வாங்க வச்ச, அடுத்து அடி வாங்க வைக்க ஆசையா இருக்கா? என்ன வேலை செய்ய விட. சரி, இத செய்யக்கூடாதுன்னு உனக்கு விருப்பம் தானே? நான் பண்ணல, நீ இத பண்ணிக்க, சரியா?